ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா பின் அல் ஹுசனை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த சந்திப்பு இரு நாடுகளின் உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை தரும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஜோர்டான் உறவுகளை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவின் அர்ப்பணிப்பை பாராட்டிய பிரதமர் மோடி இந்த ஆண்டு இருதரப்பு ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை இரு நாடுகளும் கொண்டாடுவதாக குறிப்பிட்டார். உரங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் தொடர்பு போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்போம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த மைல்கல் வரும் காலங்களில் இரு நாடுகளின் உறவை புதிய உத்வேகத்துடன் எடுத்துச் செல்லும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மேலும் 2018 மன்னர் இரண்டாம் அப்துல்லாவின் இந்திய பயணம் மற்றும் 2015 ஐநா கூட்டத்தில் நடந்த சந்திப்புகளை நினைவு கூர்ந்த அவர் உலக அமைதிக்கு மிகவும் அவசியமான மிதவாதத்தை ஊக்குவிப்பதற்கான மன்னரின் முயற்சிகளை பாராட்டினார். மேலும் இதே திசையிலேயே இரு நாடுகளும் தொடர்ந்து உறுதியுடன் இணைந்து செயல்படும் என்றும் இருதரப்பு பரஸ்பர ஒத்துழைப்பின் மற்ற பரிமாணங்களையும் மேலும் வலுப்படுத்துவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். பிரதமர் மோடி ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா இடையேயான சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் ஆழப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் உதவும் வகையில் 8 அம்ச தொலைநோக்கு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு, உரங்கள் மற்றும் விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், சுகாதார பராமரிப்பு, உள்கட்டமைப்பு, முக்கியமான மற்றும் மூலபாய கனிமங்கள், அணுசக்தி ஒத்துழைப்பு மற்றும் மக்கள் உறவுகள் உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்த தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர். ஜோர்டான், இந்தியா இடையிலான முதலீட்டை ஊக்குவிக்கவும் முக்கிய துறைகளில் கூட்டு முதலீடுக்கான வாய்ப்புகளை உருவாக்கவும் இது ஒரு சரியான தளமாக அமையும் என்று ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பிரகாசமான உறவுக்கும் முன்னேற்றத்திற்கும் இது வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார்.